தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். தகுதி என்று சொல்லப்படும் நல்ல பண்பு என்னவென்றால், ஒருவர் எல்லா தரப்பினரிடமும் பாகுபாடு இல்லாமல் நீதியுடனும் சமநிலையுடனும் நடந்து கொள்வதாகும். பணம், உறவு, அதிகாரம், விருப்பு வெறுப்பு போன்ற காரணங்களால் ஒரு பக்கம் சாயாமல் இருக்க வேண்டும். யார் சரி யார் தவறு என்பதை நியாயமாக பார்த்து நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமநிலை உள்ள மனிதரின் குணமே உண்மையான தகுதி. ஒரு ஆசிரியர் தன் பிடித்த மாணவருக்கு மட்டும் அதிக மதிப்பெண் கொடுக்காமல் எல்லா மாணவர்களையும் சமமாக மதிப்பிடுவது, இதுவே இந்த குறள் சொல்லும் தகுதி. சுருக்கமாக சொல்லணும்னா, பாகுபாடு இல்லாமல் நியாயமாக நடப்பதே மனிதனின் மிகச்சிறந்த தகுதி. பகைவர், நண்பர், அயலார் என்னும் பிரிவினர்தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுவு நிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்கு போதும். நடுவு நிலைமையே சிறந்த நல்லறம். நண்பர், பகைவர், அயலார் என்று ஒரு சார்புடன் பாராமல் நடுநிலைமையுடன் தவறாமல் நடப்பதே அறச்செயலாகும். தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். எங்கள் ஆரஞ்ச் ஹார்ட் சேனலை ஆதரித்து அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.